Hi friends, welcome to multi-time frame VWAP analysis channel. Hope இந்த வீக்கெண்டு எல்லாருமே ட்ரேடிங்கை ப்ராஃபிட்டபுளாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி டிசிப்ளினாக முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி டேட் வந்து 17/1/2025. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஃபியூச்சர்ஸ் சார்ட்டுங்க. நம்ம ஆக்சுவலாக எப்போவுமே வந்து பேங்க் நிஃப்டி தாங்க எப்போவுமே வந்து நிறையா ட்ரேட் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ வந்து நிஃப்டிக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணியாச்சு. ஒன்லி நியர் டு எக்ஸ்பைரி மட்டும் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பண்ணுறது. இந்த நிஃப்டி இப்போ எதுக்காகனா நியர் டு எக்ஸ்பைரி வந்து சென்செக்ஸ் ட்ரேடு. ஸோ அதுக்காக வந்து இந்த சார்ட் வந்து ரெஃபரன்ஸு. நேற்றே என்னுடைய டெலகிராம் சேனலில் வந்து ஆக்சுவலாக போட்டுகிட்டே இருந்தேன். இந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து லாட் ஆஃப் லிக்விடிட்டி அரவுண்ட் 23,250 23,280. ஸோ எக்ஸ்பெக்ட் டெஸ்ட் திஸ் ஜோன் சப்ஜெக்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு போட்டிருந்தேன். பட் ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ ப்ரைஸ் ஆக்ஷனு, ஒரு மியூட்டடான ஒரு எக்ஸ்பைரி இது நேற்று நடந்தது. ஸோ அந்த லெவலு காலையிலேயே வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. இந்த லெவலு எந்த லெவல் சொல்லியிருந்தனோ அந்த லெவல் வந்து காலையில் ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகே, இதில் லேர்னிங் வந்து என்னென்னு பார்க்கலாம். முக்கியமான லேர்னிங்கு, நீங்கள் அந்த வீடியோவை கரெக்டாக கேட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து இந்த கம்ப்ரஷன் ஜோன் இருக்குல்ல, இந்த கம்ப்ரஷன் ஜோன்லேருந்து இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கேருந்து கிளம்புனா நாம் வந்து ஈஸியாக வந்து ட்ரேட் எடுக்க முடியும், ப்ராஃபிட்டபுளாக முடிக்க முடியும் ஆஸ் ஏ டைரக்ஷனல் ஆப்ஷன் பையருங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் பையர் ஆர் ஆப்ஷன் செல்லர், தோஸ் ஹூ ஆர் இந்த டைரக்ஷனல் ஒன்று. பட்டு இங்கே வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய ஸ்மார்ட் மணியை வந்து எப்படி வந்து ஸ்பெகுலேட் பண்ணுதுன்னு பாருங்கள் மார்க்கெட்டை. இதுதான் வந்து ஸ்பெகுலேஷன். நேற்று ஒரு 120 பாயிண்ட்டு கிட்ட கேப் அப்பு, அதுலேயும் கேப் அப் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஜோனில் வந்து கேப் அப்பு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டென்னிஸ் பால் ஆக்ஷன் தான். இங்கேயும் அங்கேயும் அடித்து எக்ஸ்பைரியில் யார் யாரெல்லாம் இருந்தானோ எல்லாரையும் காலி பண்ணான். இதுதான் வந்து டென்னிஸ் பால் ஆக்ஷனு. பியூராக இது வந்து மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷன் மூவ் இது. ஓகேங்களா, இப்போது நேற்று யார் யாரெல்லாம் வந்து பொசிஷனில் எடுத்து வச்சுருந்தாங்களோ ஆப்ஷனு, அவங்க மேக்ஸிமம் எங்கே போட்டிருப்பாங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு இந்த க்ளோசிங்லேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 70 பாயிண்ட்டு ஆப்ஷன் பையருங்க வந்து வச்சுருப்பாங்க. இதுவே நான் சொல்கிறது அதிகம், அவ்வளோலாம் வைக்க மாட்டாங்க. பட்டு அந்த 70 பாயிண்ட்டு ஒன்ஸ் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் அன்டாச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் எவ்வளோ தூரம் வந்து கீழே இறங்குதுன்னு பாருங்கள். 159 பாயிண்ட்டு, 9.25 கேண்டில் மட்டுமே வந்து 159 பாயிண்ட் வந்து டவுனு. அந்த டவுன் வந்து எங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான்னு பாருங்கள். அந்த வால்யூம் வந்து எங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னா கரெக்டாக அந்த 250 to 280 லெவல். ஏன்னா இங்கே தான் அவனுக்கு லிக்விடிட்டி. ஏன்னா இங்கே ஆல்ரெடி வந்து அவனுடைய பெண்டிங் குவான்டிட்டி வந்து இங்கே பெண்டிங் ஆர்டர் இங்கே இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை இமேஜின் பண்ணுறதுக்கோ ஒரு அட்வான்ஸான ஒரு டூல்ஸ் வேணும், ஒரு ஆர்டர் ஃப்ளோ வேணும், ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் வேணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இது எல்லாமே பியூராக ஒர்க் ஆகிறது விவேப். இந்த இடத்துல இவ்வளோ விவேப் இங்கே இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் இங்கே டச் பண்ணாமல் போச்சுன்னா அது அவனே லாஸ்ட்டில் இருக்கான்னு அர்த்தம். யார் அந்த எக்ஸ்பைரி அந்த ஸ்மார்ட் மணியே லாஸில் தான் இருக்கான்னு அர்த்தம். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய சார்ட். இது இப்போ யார் யாரெல்லாம் வந்து அட்லீஸ்ட் இந்த மூமெண்ட்டில் யார் யாரெல்லாம் எடுத்து மந்த்லி, இப்போ ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி ஆப்ஷன் தான் இருக்குது, வீக்லி ஆப்ஷன் கிடையாது. இந்த 49,000 மேலே கிராஸ் பண்ணி மேலே போகும்போது நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஆப்ஷன் வந்து எடுத்து ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க, மந்த்லி ஆப்ஷன் பையர். ஓகேங்களா, இந்த 500 பாயிண்ட் இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது யார் யாரெல்லாம் வந்து இங்கே லிமிட் ஆர்டர் போட்டிருக்காங்களோ இந்த லிமிட் எல்லாம் ட்ரிகர் பண்ணாதான் இந்த ஆர்டர் பயங்கரமாக சல்லுன்னு இறங்கும். ஏன்னா கீழே ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் கீழே உட்காந்துட்டு இருக்கு. அவனுக்கு வர 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 அவனுடைய ஆர்டர் சைஸ் வந்து ட்ரிகர் பண்ணிட்டே போவான். அடுத்த ஸ்ட்ரைக்குன்ட்டு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணும். இவன் நார்மலாகவே இப்போ நீங்கள் பார்க்குறது நிஃப்டியோடைய சார்ட்டு. நீங்கள் நார்மலாகவே இங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுங்க, மார்க்கெட் வந்து ஒரு அழகான ரிதம் மாதிரி மேலே போகும்.
அதில் ஸ்பெக்குலேஷனே கிடையாது. ஒரு கோலம் போடுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கோடுக்கு அப்புறம் இந்த கோடுக்கு அப்புறம் அப்படிலாம் போச்சுன்னா ஸ்பெக்குலேஷன் கிடையாது. ஸ்பெக்குலேஷனை கிரியேட் பண்ணாதான் மார்க்கெட்டில் வந்து ஹெட்ஜ் ஃபண்டு, ஹெச்என்ஐலாம் வந்து பேங்கர்ஸு அவங்கெல்லாம் வந்து காசு பண்ண முடியும். அன்லெஸ் ஸ்பெக்குலேஷன் இல்லைன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. வெரி கிளியர். இந்த ஸ்பெக்குலேஷனை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த VWAP மூலமாக தான் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, VWAPன்றது நாட் ஓன்லி இண்டிகேட்டர், அது வந்து 3 டைமென்ஷனல் வியூவை காட்டுது மார்க்கெட்டில். என்னென்ன டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா, டைமு, அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ட்ரேடடு, என்ன ப்ரைஸு. இந்த டைம்ன்றதில் தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவோம். இதை நீங்கள் டைமை வந்து ஒரே டைமாக வச்சுக்காதீங்க. அதுக்காக தான் என்னுடைய சேனலில் பேரே வந்து மல்டி டைம் ஃப்ரேம்னு வச்சுருக்கேன். டெய்லி பிளேயரு, மந்த்லி பிளேயரு, வீக்லி, குவார்ட்டர்லி, இயர்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நான் இதே சார்ட்டை இதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இங்கே எதுக்காக நான் போட்டிருந்தேன்னா, இதுதான் வந்து இந்த லிக்விடிட்டியை தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் லிக்விடிட்டி இருக்கிற இடம் வந்து இதுதான். ஏன்னா இந்த ஜோன் வந்து கேப் ஜோன். இது வந்து நீங்கள் இன்ட்ராடேல போய் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து கேப் ஜோன். வந்து இந்த ப்ரைஸ் க்ளோஸ் ஆனதுக்கும் இந்த ப்ரைஸ் வந்து ஓப்பனிங்க்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். 1, 2, 3 நாளும் வந்து இந்த ப்ரைஸ் வந்து கண்டினியூட்டியே வரல. ஸோ இங்கே ஒரு ஓப்பன் ஜோன் ஒன்று உடனே நீங்கள் எடுத்துக்கோங்க. டீப் இந்த மணி ஆப்ஷனு 48,500 கால் ஆப்ஷனு. இந்த மாதத்தோடைய எக்ஸ்பைரி நீங்கள் 1000 ரூபாயிலே நீங்கள் எடுத்திருந்தீங்கனாலும் 1000 ரூபாயில் எடுத்திருந்தீங்கனாலும் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1400 ரூபா போயிருக்கும். ஓகே, யாரெல்லாம் வந்து பொசிஷனலில் வந்து வியூஸ் வந்து லாங்கில் வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேபி திருப்பி வந்து ஒரு 1000 ரூபாயில் ஒரு 1000 ரூபாயில் எடுத்துகிட்டு ஒரு 750 ரூபாயில் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு 900 ரூபாயில் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதை எடுத்தாலுமே இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து எவ்வளோ தூரம் கீழே இறங்கிருக்குன்னு பாருங்கள். 600 ரூபா, 655 ரூபாங்க இன்னையுடைய லோ. இது நான் சொல்கிறது வந்து டீப் இந்த மணி ஆப்ஷன். ஓகேங்களா. மார்க்கெட்டு இன்னும் வந்து D-2 வந்து இன்னும் வந்து கட் பண்ணலை. ஓகேங்களா. பட் ஆப்ஷன் எவ்வளோ தூரம் கீழே இறங்கி டெஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஆப்ஷன் வந்து D-3 கிட்ட போயிடுச்சு. ஸோ இதனால தான் நான் நேற்றுடைய வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இப்போது ஆப்ஷன் பையிங் வந்து பேங்க் நிஃப்டியில் நாட் அட் ஆல் சஜஸ்டட். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய ஹெட்ஜு வந்து எக்ஸ்பைரி வீக்லி ஆப்ஷனில் தான் நம்மளுடைய ஹெட்ஜு அதிகம். ஓகே, மந்த்லி ஆப்ஷனில் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால தான் நீங்கள் மேக்ஸிமம் வீக்லி ஆப்ஷன்லேயே வந்து ஸ்டிக்காக பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியும் வந்து அந்த கடைசி வீக்கில் பயங்கரமான மூவ்மெண்ட் வரும். அப்போ இந்த மல்டி டைம் ஃப்ரேம் VWAP அனாலிசிஸ் அப்ரோச்சை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்டை தான் நம்ம சேனலில் நவம்பர் 2023 எம்ஃபாசிஸ் பண்ணிவிட்டு சொல்லிட்டு வரேன். நீங்கள் இந்த சப்ஜெக்டை பற்றி இன்டெப்த் லேர்னிங் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னுடைய சேனலில் இருக்கிற ஃப்ரீ வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். ப்ளஸ் எல்லா கமெண்ட்டையும் படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்டெப்த் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என் சேனலில் இருக்கிற மெம்பர்ஷிப்பை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று இப்போதைக்கு இப்போ வந்து டெய்லி சுவிட்ச் ஓவர் பண்ணுறேன் நிஃப்டியோட சார்ட்டை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து அநேகமாக வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து பாட்டமிங் அவுட்டு. ஆக்சுவலாக வந்து பாட்டமிங் அவுட்டு. பட் அதுக்காக மீனிங் வந்து மார்க்கெட் வந்து உடனே அப்பா ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா உடனே எல்லாம் அப்பா ஆகாது. மேபி வித் ரெஸ்பெக்ட் டு த பட்ஜெட்டு அந்த மாதிரின்றதுனால மேபி வந்து திரும்ப வந்து இதோடைய மேக்ஸிமம் ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 24,000 வரைக்கும் போகலாம். 24,060 இல்லை 24,000 வரைக்கும் போகலாம் ரவுண்ட் நம்பரு. இல்லை இந்த இடம் 23,670 இந்த ஜோனில் வரலாம். மேபி இங்கே இருந்துட்டு வந்து இந்த பட்ஜெட்டோட அவுட்கம் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் இப்போதைக்கு ஆஸ் பர் த கிவன் சார்ட் கண்டிஷனு, ப்ரைஸ் ஆக்ஷனு இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பாட்டமிங் அவுட். இது நான் எதனால் சொல்கிறேன்னா, எனக்கு கிடைக்கிற ஸ்விங்கு ட்ரேடிங்குடைய ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 4 நாளை விட இன்றைக்கி தான் வந்து ஸ்டாக் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக் வந்து அதிகம் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு வெயிட்டேஜாக நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுடைய கமெண்ட் என்ன இருந்தால் எனக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.